ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆரி லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ நம்ம 10th கிளாஸ் மேக்ஸில் சாப்டர் 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் அதில் 1.5 பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, த ஆரோ டயக்ராம் ஷோஸ் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட் பி அண்ட் கியூ. Write the relation in set builder form, roster form, what's the domain and rangeன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ டயக்ராம் 2 கொடுத்துட்டாங்க. இந்த ஆரோ டயக்ராம் ஒன்றில் வந்துட்டு நம்மளுக்கு 5, 6, 7, 8னும் இன்னொரு இதில் 3, 4, 5னு கொடுத்துட்டாங்க. இதில் எப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்முக்கு வந்துட்டு ஆர்னா நம்மளுக்கு தெரியும் ரிலேஷன் ஈக்குவல் டு எக்ஸ் காமா ஒய் வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 x element p, y element qன்னு எடுத்துட்டோம். இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 தான் வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 2னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸுக்கெல்லாம் நம்ம பி இருக்கா, இந்த டொமைன் இருக்கிறதுல வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5, 6, 7, 8 நம்மளுக்கு பிங்கிறது டொமைன்னு, கியூங்கிறது ரேஞ்சுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா அந்த கொஸ்டினை படித்து பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். அந்த இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3, அதே மாதிரி 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4, 7 மைனஸ் 2 ஈக்குவல் டு 5. நம்மளுக்கு 5க்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு, 6க்கும் ஆன்சர் கிடச்சிருக்கு, 7க்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ செட் பில்டர் ஃபார்ம் வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது, நம்மளுக்கான ஆன்சர் கிடச்ச செட்டு. ஆன்சர் கிடச்ச என்ன, 5, 3, 6, 4, 7, 5. இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆன்சர் கிடச்சதை மட்டும்தான் எழுதணும். ஆன்சர் கிடச்சது மட்டும்தான் 5, 3, 6, 4, 7, 5 மட்டும்தான் எழுதணும். நெக்ஸ்ட் என்னது, டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் ஆஃப் ஆர்னா நம்மளுக்கு டொமைன்கிறது பி. டொமைன்கிறது என்னது, 5, 6, 7. எது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். லாஸ்ட் இருக்கிற 8 எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 5, 6, 7, 5, 6, 7 எடுத்துட்டோம். அப்போ ரேஞ்ச் என்னது, ரேஞ்சுனா ஈக்குவல் டு ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, 3, 4, 5. ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.